திமுக மட்டும்தான் சாதாரண தொண்டை, போஸ்ட் ஒட்டுற தொண்டை, கும்பிடு போடுற தொண்டை, அறிவாலயத்துக்கு வெளியே கை கட்டுற தொண்டை, உதயநிதிக்கு கூஜா தூக்குற தொண்டை, இன்ப நிதி வாழ்கன்னு சொல்ற தொண்டை. அதுக்கப்புறம் சேகர் பாபு போன்றவர்கள் முதலமைச்சர் போகும்போது அமைச்சர் சேகர் பாபுவை உதயநிதிக்கு கூஜா தூக்கி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக விமர்சித்துள்ளார். ஒரு கம்பெனியில பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் ஆஃப் ஷேர் இருக்கு. கிளாஸ் ஏ ஷேர், கிளாஸ் பி ஷேர். எங்களை பொறுத்தவரை ஒரே தொண்டன் தான். நாங்கெல்லாம் மோடியும் தொண்டன் தான், அண்ணாமலையும் தொண்டன் தான், KP ராமலிங்கமும் தொண்டன் தான். திமுக மட்டும்தான் சாதாரண தொண்டை, போஸ்ட் ஒட்டுற தொண்டை, கும்பிடு போடுற தொண்டை, அறிவாலயத்துக்கு வெளியே கை கட்டுற தொண்டை, உதயநிதிக்கு கூஜா தூக்குற தொண்டை, இன்ப நிதி வாழ்கன்னு சொல்ற தொண்டை. அதுக்கப்புறம் சேகர் பாபு போன்றவர்கள் முதலமைச்சர் போகும்போது பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போற தொண்டை. அதற்கப்புறம் இன்னும் தலைவர்கள் முதலமைச்சர் காருக்கு பின்னாடி 10 பேரு அரணை மாதிரி ஒட்டிக்கிட்டு போற தொண்டை. அதை தாண்டி குடும்ப ஆதிக்க தொண்டை, அதை தாண்டி முதலமைச்சர் தொண்டை. அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 15 வெரைட்டி தொண்டை இருக்கு. 15 வெரைட்டில ஏதோ ஒரு தொண்டனை கூட்டிகிட்டு வா பாத்துக்கலாம். எங்ககிட்ட ஒரே ஒரு தொண்டன் தான். பாரதிய ஜனதா கட்சியில எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் தான். மோடி வந்தாருன்னா பள்ளி மாதிரி நாங்க யாரும் ஒட்டிட்டு போக மாட்டோம். மோடி வந்தாலும் அமித்ஷாஜி வந்தாலும் கௌரவமாக ஒரு சீட்டு கொடுத்து சரிக்கு சமமாக ஒரு தொண்டனை அழைத்து செல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இந்த 15 கேட்டகரி, ஆனா அந்த 15 கேட்டகரி தொண்டை பள்ளி தொண்டன்ல இருந்து, கும்பிடு போடுற தொண்டன்ல இருந்து, கூஜா தொண்டன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு தொண்டன் அண்ணன் சேகர் பாபு கொண்டு வரட்டும். மதம் மாறியவர் சேகர் பாபு. ஏன்னா அம்மா கடவுள்னு சொன்னவர், எனக்கு கலைஞர் ஐயா கடவுள்னு மதம் மாறி இந்த பக்கம் வந்தவர். அதனால அவரு எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில திருந்தும் அளவுக்கு நான் இன்னும் தரம் தாழவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.